ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ட்ரேடிங்க்காக நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து டூல் செக்ஷனில் நம்ம சில டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டர்னில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதே கீழே போய் பார்த்தோம்னா எலியாட் இம்பல்ஸ், எலியாட் கரெக்ஷன், எலியாட் ட்ரையாங்கிள், எலியாட் டபுள் காம்போ, எலியாட் ட்ரிபிள் காம்போ இந்த மாதிரியான சில டூல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை இந்த மாதிரியான டூல்ஸை நம்ம எவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணுறோம்? சரி, இது எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு? இது நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குது? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதை ஆர்என் எலியாட் அப்படிங்கிறவர் 1930s ஸ்டாக்ஸ் உடைய சார்ட்டை பார்க்கும்போது சில பேட்டர்ன்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சார்ட்டில் மற்றவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். தேங்க்யூ.